உங்கள ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கணும் அப்படின்னா, முதல்ல உங்ககிட்ட விளக்கம் கேட்கணும். அதற்கு 2 ஹியரிங் இருக்கு. அந்த 2 ஹியரிங்லயும் நீங்க சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் குடுக்கலன்னா தான், அவங்க உங்கள ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்க முடியும். ஆனா இங்க எந்தவித கேள்விகளும் கேட்காம, எந்தவித ஆப்பர்ச்சுனிட்டியும் குடுக்காம, அவங்க தரப்பு நியாயங்கள கேட்காம, இஷ்டத்துக்கு சகட்டு மேனிக்கு ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து ஆட்கள நீக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தங்கள் அடிப்படை உரிமையான ஓட்டுரிமைக்காக போராடக்கூடிய வாய்ப்ப கூட தேர்தல் ஆணையம் இங்க இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு வழங்க மாட்டேங்குது. இது எவ்வளவு பெரிய அவலம் யோசிச்சு பாருங்க. ஆக மொத்தம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமா அக்யூரசி இருக்கா பாத்தீங்கன்னா இல்ல. கம்ப்ளீட்னஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. ஈக்விட்டி இருக்கா முக்கியமா சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. இதத்தான் சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேக்குது. ஆனா தேர்தல் ஆணையம் நேர்மையான பதில் கொடுக்க மறுக்குது. இப்ப நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் ராகுல் காந்தி சொன்ன விஷயங்களோட பொருத்தி பாருங்க. ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூவன்சியோட ஒரு அசெம்பிளி செக்மெண்ட் தான் மகாதேவபுரா. அங்க மட்டும் 1,00,000 போலி வாக்காளர்களை இவங்க சேர்த்திருக்கிறாங்க. அது மூலமா தேர்தலை ஜெயிச்சிருக்கிறாங்க. மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதியிலே ஏகப்பட்ட குளறுபடிகள் இன்னைக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அவருடைய வெற்றியே ஒரு நேர்மையான, நியாயமான வெற்றியா அப்படிங்கிற கேள்விய இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எழுப்பிட்டு இருக்காங்க. 300 எம்பி சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனரை சந்திக்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ் வரைக்கும் போறாங்க. ஆனா அவர்களை சந்திக்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மறுக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனை வடிவமைக்கும் போது யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் ஒண்ணு கொடுத்தாரு. அப்பவே பல பேர் ஆர்கியூ பண்ணாங்க. இன்னாருக்கெல்லாம் ஓட்டு கொடுக்க கூடாதுன்னு. ஆனா அப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொன்னாரு தெரியுமா? எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுக்கணும். ஒன் மேன் ஈக்குவல் டு ஒன் ஓட், ஒன் ஓட் ஈக்குவல் டு ஒன் வேல்யூ. அப்படிப்பட்ட பொலிட்டிக்கல் ஈக்விட்டியை கொண்டு வந்தோம்னா தான் சோசியல் ஜஸ்டிஸ் நிலைநாட்ட முடியும். சோசியல் ஈக்விட்டியை கொண்டு வர முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுக்கணும் அப்படின்னு தெளிவாக அவர் கான்ஸ்டிடியூஷன்ல டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட அடிப்படை உரிமையை தான் உங்ககிட்ட இருந்து பறிக்க முயற்சி பண்ணுது இந்த பாஜக. அதற்கு துணை போகுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு எதிர்க்கட்சிகள் மட்டும் குரல் கொடுத்தா போராது. மக்கள் பேசணும். மக்கள் கேள்வி எழுப்பணும். ஓட்டு போட்டு உங்களுடைய தலைவர் யாரு, உங்க ஆட்சி செய்ய போறது யாரு அப்படிங்கறத உறுதி செய்ய வேண்டியது உங்களுடைய அடிப்படை உரிமை. இன்னைக்கு அதுலயே கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னைக்கு பேச போறீங்க?